உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? ஏன்பா இப்படி பண்றீங்க? இங்க நீங்க தாக்குதல் பண்றதுனால உங்களுக்கு என்னப்பா பயன் கிடைக்க போகுது? அரசியல் ரீதியாவும் சரி, ராணுவ ரீதியாவும் சரி, எந்த பலன் இல்லைங்க அப்படிங்கிறது போல புலம்பி இருக்கிறாரு. யாரு கதறி இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஐஏஏ சீஃப். காரணம் என்ன அப்படின்னா, அந்த கிராசி அவர்கள். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உக்ரைன் இந்த ஜப்ரோஷியா பகுதியில் தாக்குதல் பண்ணாங்க. ஒரு 5 ட்ரோன் போயிருக்கு. அதில் 3 ட்ரோன் டைரக்ட் ஹிட். அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த பவர் ஹவுஸ் இருக்கும் இல்லையா, அது மேலே தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஏதாவது தவறி மிஸ்கால்குலேட்டே எங்கேயா விழுந்து வெடிச்சதுன்னா நியூக்ளியர் கேட்டாஸ்ட்ராஃபி வந்துடும். ஏன்னா அணுவுலை தாக்கப்பட்டுச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ரேடியேஷன் கதிர்வீச்சு பரவ ஆரம்பிச்சிடும் இல்லையா, இதனால அணு ஆயுத போர் வந்துடும் இல்லையா. இதுக்காக அவர் திரும்பவும் கதற ஆரம்பிச்சுக்கிறாரு. இதை தாக்குதல் பண்ணது உக்ரைன் தான். ஆனால் மேற்குலக நாடுகள் என்ன சொல்லுவாங்க, அவங்க ஏங்க அங்கே அடிக்கிறாங்க, ரஷ்யா அந்த அணு உலையை வந்து ஒரு ஆயுத ஹப்பா பயன்படுத்திக்குது, வேற வழி இல்லாம உக்ரைன் அங்க அடிக்கிறாங்க அப்படிங்கிறதோட குற்றச்சாட்டு மேற்குலக தரப்புல இருந்து வரும். முதல்ல அந்த அணு உலையில இருந்து வெளியே போக சொல்லுங்க ரஷ்யாவை, அங்க யாரும் தாக்குதல் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புலையும் மேற்குலக நாட்டுல இருந்து சொல்லுவாங்க. ஆனா ரஷ்யா தரப்புல என்ன சொல்றாங்க, எங்க அது எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற பகுதி, நாங்க அங்க வந்து எந்த பாத்தீங்களா இப்போ எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இல்லை. ஏன்னா இந்த தாக்குதலோட வீரியம் இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு உக்ரைனை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு, ஏதாவது தடுத்துருவோம் அப்படிங்கிறது போல தான் யோசிச்சிருப்பாங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா நாங்க சொன்ன மாதிரி அங்க ரஷ்யா ஆயுதங்களை பதுக்கி வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது போல ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிறது போல ட்ரை பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஆனா ரஷ்யா அதை கண்டுக்கவே இல்லை, அடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல விட்டுட்டாங்க அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட்லாம் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அங்கே தாக்குதல் நடந்துருச்சு. இப்போ ரஷ்ய தரப்புலேருந்து என்ன சொல்றாங்க, அணு எல்லை மேலாம் தாக்குதல் பண்றாங்க பாருங்க, வேணும்னே இந்த பிரச்சனை பெருசாக்குறதுக்காக பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு ரஷ்ய தரப்புலேருந்து உக்ரைன் மேலே வச்சுக்கிறாங்க. ஸோ இது போல 3 விதமான கருத்துக்கள் இருக்கு இப்போ இந்த தாக்குதல் நடந்ததுனால. என்னன்னா இந்த ஜப்ரிஷா பவர் பிளான்ட் தாங்க அந்த இடத்துல தாக்குதல் நடந்தது இப்போ இந்த பிரச்சனையா இருக்கு. ஆனா இந்த ரீசன் எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சிடலாம். இப்போ முக்கியமான காரணம் என்ன, ஏன் இவ்வளோ நாள் அமைதியா இருந்துட்டு இப்போ இந்த அணு உலை மேல ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு எதுவும் டேமேஜ் இல்லை, ரேடியேஷன் லீக்கேஜ்லாம் இல்லை, பட் அந்த பகுதியில் தாக்குதல் நடந்திருக்கிறதுனால இப்போ ஒரு பெருசா பேசுபொருளாக மாறி இருக்குது. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் டைம் பீரியட்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். 1 மாதம் இல்லை 1.5 மாதம் இருக்கும். சமீபத்தில் தான், ரொம்ப ரீசெண்டாக தான் கிராசி அவர்கள் வந்து விளாடிமிர் புட்டின் அவர்களை பார்த்து பேசியிருந்தார். ஏன்னா அவர் திடீர்னு சொல்ல ஆரம்பிச்சார், யோ சேஃப்டியே இல்லைங்க, அணு உலை வந்து சேஃப்டியே இல்லைங்க, பேசணுங்க எல்லாம் பண்ணணுங்க அப்படின்னு குதின்னு குதிச்சாரு. சரி வாப்பா வந்து பேசலாம் வா அப்படிங்கிறது போல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியிருந்தார். நேர்லயே பேசியிருந்தாரு. கொஞ்சம் சின்ன டேபிள் தான் போட்டு பேசியிருந்தாரு. பிரான்ஸோட அதிபர் மாதிரி நீளமான டேபிள் இல்லை. உட்காந்து கேட்டுக்கிறாரு, என்னப்பா பிரச்சனை, ஏன்பா என்ன ஆச்சுங்க, அமைதியா இருக்கிறாங்க எல்லாரும், உனக்கு என்ன ஆச்சுங்க அப்படிங்கிறது போல கேட்டுக்கிறாரு. அதுக்கு இது போல ஏதோ பேசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங் முடிஞ்சிருக்கு, செகண்ட் மீட்டிங் நடந்தது, செகண்ட் டைம் கூப்பிட்டு பேசிக்கிறாரு. ஸோ இது போல நடந்ததுக்கு அப்புறமா ஒரு நீண்ட இடைவேளை. இப்போ பிரான்ஸோட அதிபர்லாம் என்ன செஞ்சாரு, நாங்க வந்து ட்ரூப்ஸ் அனுப்போம், அதை அனுப்போம், இதை அனுப்போம், எல்லாரும் என்னென்னமோ மிரட்டல் விட்டு பார்த்தாங்க. நேட்டோ வந்து அந்த ராம்ஸ்டீன் ஃபார்மேட் மீட்டிங் சேர்த்திக்கணும், நேட்டோ இதுக்கு மேலே ஃபண்டிங் பண்ணணும், அப்படி இப்படின்னு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. காரணம் என்ன, ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு கால் வரணும், ஏங்க எஸ்கலேட் பண்றீங்க நீங்க அப்படிங்கிறது போல ஒரு ஒரு சின்ன ஒரு பேச்சுவார்த்தையாச்சும் இருக்கணும் இல்லையா. ஒன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ரஷ்யா தானே கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கலாம் இல்லையா. அது மாதிரி ரஷ்யா தரப்புல இருந்து ஒரு ஃபோன் வரணும் அப்படிங்கிறதுக்காக இத்தனை தூரம் பேசிக்கிறாங்க, இத்தனை வேலைகளை செஞ்சுக்கிறாங்க. ஆனா எதுவுமே நடக்கல. ஒரு சின்ன பாயிண்ட் கூட இல்லை. அதுவும் 100 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான எய்டு அடுத்த 5 வருஷத்துக்கான திட்டம். லைனா எல்லாரும் வந்து ஆர்ட்லரி செல்களுக்கு கொடுக்குறோம்னு சும்மா அந்த எப்படி எடுப்பா பிரிண்ட் அவுட் எடு, கொடுக்கலாமா, கையெழுத்து போட்டு போ கொண்டு போய் கொடு, 5 லட்சம் செயல்கள், 10 லட்சம் செயல்கள், 15 லட்சம் செயல்கள், செக்குக்கு செக் நீட்டுங்க அப்படிங்கிறது போல எல்லாம் பவுன்ஸ் ஆகிட்டு இருக்குது. அது வேற விஷயம். ஆனா இங்க மேட்ரு என்னன்னா, இது போல தொடர்ந்து எல்லாரும் பேசிட்டே இருக்கிறதுனால ரஷ்ய தரப்புல இருந்து கூப்பிட்டு ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு யூரோப்பியன் யூனியன் கிட்ட ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தணுமா இல்லையா, எத்தையுமே கண்டுக்க மாட்டாங்க. என்ன வேணா பண்றத பண்ணு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதோட இப்படி உக்காந்துருந்தா எப்படிங்க அப்படிங்கிறது போல இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் அந்த ரீசன். அந்த ஒரு காரணத்தினால இப்போ இங்கே ஒரு அட்டாக் நடந்திருக்குது. ஸோ இதை காரணமா வச்சு ஐஏஏ சீஃபை திரும்பவும் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகும். ஸோ இதை பற்றி பேசணுங்கன்னு எப்படியோ பேசி அடம் பிடிச்சி திருப்பி ஒரு விசிட் பாஸ் வாங்கி போய் ஒரு தடவை உட்காந்து பேசிடலாம். அந்த டைம்ல ரஷ்யாவும் உக்ரைனும் இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறதோட உட்காந்து பேச்சுவார்த்தை செஞ்சு பேசி முடிவு கொண்டு வரணும். ஏன்னா 3 மாசம் தான் டைம் இருக்கு. அதாவது மினிமம் ஒரு 5 மாசமா தேவைப்படும் கூல் டவுன் பண்றதுக்கு. ஏன்னா அமெரிக்காவில் வந்து எலெக்ஷன் வரப்போகுது, நவம்பர் மாசம் எலெக்ஷன், இன்னொரு 8 மாசம் இருக்கு.
ஸோ ஒரு 3 மாசத்துக்குள்ள எப்படியாவது ஒரு முடிவு கொண்டு வந்து அட்லீஸ்ட் ஃப்ரீஸாவது பண்ணிடணும் இல்லையா? ஸோ அப்படி பண்ணிட்டா தான் எலெக்ஷன் நின்று மூஞ்சி காமிக்க முடியும், ஏதாவது பேச முடியும், ஏதாவது செய்ய முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப அதிக அளவில் வாக்குகள் வித்தியாசத்தோட ஜெயிச்சிட்டாருன்னா எல்லாம் தலகுப்புற கவுந்துரும், அப்புறம் பிரச்சனை வேற மாதிரி போயிடும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக 3 மாசத்துக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணணும், இதுக்கு ஏதோ ஒரு முடிவு கொண்டு வரணுன்றதுக்காக பேச்சுவார்த்தைக்காக இது போல எஸ்கலேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு தாக்குதல். இதுக்கப்புறம் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களை போய் இவர் பாப்பாரா, கிராசி அவர்கள் பாப்பாரா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அப்படி நடக்குது அப்படிங்கும் பட்சத்துல இதெல்லாம் கொஞ்சம் உறுதி பண்ற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்பா நீ என்ன சமாதான பேச்சுவார்த்தைக்காக ட்ரை பண்றாங்கன்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க ஆமா அப்படி போலதான் தெரியுது. ஏன்னா இப்போ அடுத்தடுத்த செய்திகள் பாருங்களேன். நாட்டோட சீஃப் இருக்கிறார்ல ஸ்டோல்டன்பர்க் அவர்கள், அவர்கிட்ட இருந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, உக்ரைன் வந்து ரஷ்யாவோட எந்த மாதிரியான காம்ப்ரமைஸ் ஏத்துக்கிறாங்க அப்படிங்கிறத உக்ரைன் வந்து கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிறது போல ஒரு இனம் புரியாத மாற்றம் அவருக்குள்ள வந்திருக்கு இல்லையா? ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்கு, அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவரோட ஸ்டேட்மெண்ட் வச்சாவே பார்த்துக்கலாம். ஏங்க ஏதோ அத்தனை பில்லியன் இத்தனை பில்லியன் இருக்கிறீங்க, எல்லாரும் 50 நாடுகள் இருக்கிறீங்க, ஆயுதம் கொடுத்து பார்த்துக்கலாம் இல்லைங்க, இப்போ எதுக்குங்க காம்ப்ரமைஸ் பண்ணுற ரஷ்யா கூட அப்படிங்கிறது போல கேட்க தோணுது இல்லையா சிலருக்கு? ஏன்னா இத்தனை நாள் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ என்னங்க நட்டாத்துல விட்டு வர மாதிரி இருக்குது அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா? சரி, இவர் தான் எப்படிங்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் பாருங்க, உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் ரஷ்யாவோட எக்காலத்துக்கும் பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடாதுன்னு சட்டம் போட்டுக்கிறாரு. ஆனா இப்ப அவர் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, சமாதானம் பேசி வைக்கிறதுல, அதாவது ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு சமாதானம் பண்றதுல துருக்கி மட்டும் ஒரு ஆள் இருந்தா பத்தாதுங்க அப்படிங்கிறதோட பேசிக்கிறாங்க. அதாவது இதுல இருக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. மேற்குலக நாடுகள்னால இதுக்கு மேல உக்ரைனுக்கு வேணுங்கிற ஆயுதங்கள் கொடுக்கறதுல கொஞ்சம் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. அது விசிபிளா நம்மளுக்கு தெரியுது. சும்மா நியூ A4 ஷீட்ல பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்டேட்மெண்ட் போட்டுடலாம். 5 அவிஜரு, 15 டேங்கு, 7 ஆர்மர்டு பர்சனல் வெஹிக்கிள் இதெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடலாம். பட் ஆனால் சொல்றாங்க, அதெல்லாம் செய்யறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கஷ்டம்தான். உக்ரைன் தரப்புலேருந்து அது போல குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் யூனியனோட இந்த ஆயுதம் தயாரிக்கிற கம்பெனிஸ்லாம் இருக்கும் இல்லையா, மேனுஃபேக்சர்ஸ், அவங்க தரப்புல இருந்து ஒரு கவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. என்னதான் நம்ம கிட்ட டெக்னாலஜி இருக்கு, வகை வகையா சிப்பு செய்யறோம், டிசைன் பண்றோம், எல்லாம் பண்ணாலும் அதுக்கான மூலப்பொருட்கள் இருக்கு இல்லையா, மூலப்பொருட்கள் அதிகமா சீனால இருந்து தான் வருது. அதாவது இவங்களோட சிப்பு இது போல ஐட்டம்லாம் செய்யணும் அப்படின்னா சீனா வேணும். இப்போ சீனா வந்து இது போல செய்யக்கூடாது அப்படி இப்படின்னு சாங்ஷன்லாம் போட்டிருந்தாங்கன்னா, சீனா இந்த மூலப்பொருட்கள் ஏற்றுமதிக்கு சாங்ஷன் போட்டாங்க அப்படின்னா இவங்க கிட்ட எப்படிங்க அந்த சிப்பெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறதோட கேள்வி வருதா இல்லையா? ஸோ அதனால இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யூரோப்பியன் யூனியனால ஆயுதமே செய்ய முடியல. முதல்ல அது வேணுனாலே சீனாவை டிபெண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது சீனா ரொம்ப க்ளோஸாக ரஷ்யாவோட போகிறதுனால எதிர்காலத்தில் சீனாவுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது ரஷ்யாவும் க்ளோஸாக வருவாங்க இல்லையா? ஸோ இதனால தான் எல்லாரும் இந்த மேற்குலக நாடுகளில் கவலை தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ உங்கள் யோசனை நீங்கள் எல்லாம் ஐசோலேட்டாக தனித்தனியாக இருக்கும்போது ஒருத்தங்களா அடிச்சு காலி பண்ணிட்டு வரதா? அப்புறம் எப்படிங்க ஒத்துக்குவாங்க? உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காத 2-3 பேர் இருக்கும்போது எல்லாரும் ஒன்று கூட தாங்க செய்வாங்க. இது காமனான ஒரு பாயிண்ட் தானே. ஏன்னா நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னாங்க, நம்ம ரஷ்யாவுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் தரணும், எல்லா ஆப்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணாதீங்க அப்படிங்கிறது போல. ஏன்னா சீனாவோட ரொம்ப க்ளோஸாக போயிடுவாங்க அப்படிங்கிறது போல. இதெல்லாம் அந்த டைம் அவங்களுக்கு புரியல, ஆனால் இதுக்கப்புறம் புரிய வரும் அப்படிங்கிறத வச்சு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா கன்சர்னாக இருக்கு இல்லையா? ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் கூட சமீபத்தை சொல்லியிருந்தாரு, சீனா ரொம்ப க்ளோஸாக ரஷ்யாவோட பழகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல கன்சர்னாக இருக்குன்றது போல சொல்லியிருந்தாங்க. இவர் பல தடவை சொல்லிக்கிறாரு, திரும்பவும் சமீபத்தில் கூட சொன்னார் இல்லையா? ஸோ அதனால இதுக்கு மேலே தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய வருது. இதுக்கப்புறம் ரஷ்யா வந்து எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க, மேற்குலக நாடுகளை பேசணும், அண்ணன் தண்ணி பழகணும்னு இப்போ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ரஷ்யாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா இப்போ உக்ரைனுக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, 50 நாடுகள் கூட்டு சேர்ந்து இப்போ உதவி பண்ணி எல்லாம் பண்ணிக்கிறாங்க, இப்போ தோக்குற நிலைமையில இருக்குது. எல்லாரும் அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ உக்ரைன் ரஷ்யா உட்காந்து பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த சமயத்துல மேற்குலக நாடுகள் வந்து, அதாவது இப்போ முக்கியமான நாடுகள் யூகே, பிரான்ஸு, ஜெர்மனி, இப்போ போலாண்டு, அமெரிக்கா, இதில் ஏதாவது அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தங்களாச்சும் இந்த மத்தியஸ்தம் மண்டல வந்து உட்காந்து பேசினாதானுங்க உக்ரைனுக்கு வெயிட்டாக இருக்கும். வெறும் உக்ரைன் மட்டும் உட்காந்து ரஷ்யாவுக்கு எதிராக நின்று பேசினா என்னங்க வெயிட் இருக்கு? பேசுறதுக்கு கூட முடியுமா அப்படிங்கிறது போல ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுக்கு நடுவில் துருக்கி இருந்தா என்னப்பா சொல்ற நீ, என்னப்பா இவங்க இப்படி சொல்றாங்க, என்ன பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது போல தானே இருக்கும். ஏன்னா அவங்க வந்து எதுவும் உக்ரைனுக்கு வெயிட்டாலாம் பேச போறதில்ல. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் இப்போ யார் யார் ரஷ்யா அலோவ் பண்ணுவாங்க, உக்ரைனுக்கு ஆதரவாக உட்காந்து பேசுறதுக்கு யாரையாவது அலோவ் பண்ணுவாங்களா
அப்படி பேசும்போது ஏதாவது ஒன்று பண்ணி உக்ரைனுக்கு ஏதாவது ஒரு ஃபார்முலா ஒரு சேப் ரெடி பண்ண முடியுமா அப்படிங்கிறது போல தான் இங்கே இருக்குது. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் நோக்கி தான் இது போயிட்டுருக்கு அப்படின்னு பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு வேளை இது உறுதி செய்யணும் அப்படின்னா கிராசி அவர்கள் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களை திரும்ப மீட் பண்ணுறாரா, இல்லை இதை பற்றி யாராவது ஏதாவது பேச போகிறாங்களா, கன்சர்ன் தெரிவிக்க போகிறாங்களா? ஏன்னா பிரான்ஸ் வந்து கூப்பிட்டு பேசினாங்க இல்லையா சமீபத்தில். பிரான்ஸோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து 2022 அப்போ இப்போ தான் அவங்க தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டுக்கிறாங்க, புரியுதுங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டி தான் விட்டுக்கிறாங்க ரஷ்யா. ஸோ இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது, ஒரு ஃபோன் கால்க்காக வெயிட்டிங், ஃபோன் கால் நடந்துச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிடும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறாங்க. மேபி இது ப்ரொபகேண்டாவாக கூட இருக்கலாம், ரஷ்யாவோட பேரை கெடுக்கணுன்றதுக்காக கூட இது போல ப்ரொபகேண்டா இருக்கலாம். ஏன்னா பாருங்க எல்லாரும் இருக்கிறாங்க, ஒரு வார்த்தை பேசி முடிக்கலாம்ல ரஷ்யா அப்படிங்கிறது போல கூட நாளைக்கு திருப்பி பேசிடலாம். அதனால இது போலாம் நடந்துட்டு இருக்கு, இது போலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இங்கே ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல. அதுக்கப்புறம் வழக்கம் போல ரஷ்யா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இல்லை நம்ம அடுத்த பதில தெளிவாக பார்ப்போம் என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பதில் நம்ம பேசுறது என்னன்னா, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடிவுக்கு வரப்போது, குறைஞ்ச இன்னொரு 3 மாசத்துல முடிஞ்சிடும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்காக தான் இது போல எஸ்கலேஷன் தாக்குதல் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டுவது. இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம பதிவுகள் போட்டோம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.